பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்க கிருபை தந்ததுக்காக நன்றி சொல். இந்த நாளிலும் நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த வார்த்தை நம்முடைய அநேகர் வாழ்க்கையில் நல்ல சம்பாதிக்கிறேன், ராப்பகல் உழைக்கிறேன், நல்ல வருமானம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் வியாதி என்னும் வீண் செலவுன்னும் மீதம் எடுக்க முடியவில்லை. அநேகருடைய வேதனையின் வார்த்தைகள். ஒரு காரியத்தை செய்யலான்னா காசு கையில் நிற்க மாட்டாங்க, எல்லாம் செலவழிந்து போகிறது. ஆமேன். அநேகம் சம்பாதிக்கிறோம். அது ஆமேன். ஆகாயில் சொல்லப்பட்டபடி நீங்கள் திரளாய் சம்பாதித்து கொண்டு வந்து பொத்தலான பையில் போடுகிறீர்களை போல இந்த கால வேளையில நாம் மீதம் எடுக்க முடியாதபடி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி எந்த சூழ்நிலையில் கடந்து போகிறாயோ உனக்காக தான் இந்த வார்த்தை. மீதம் எடுக்க வைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிற இந்த கால வேளையில நீதிமானாய் நடக்கிற, நீதியை நடப்பிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய், நீதியின்படி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீதி என்பது என்ன? தேவ வசனம், தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய், தேவ ஆலோசனையை கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படும் போது நீதியை செய்கிறவனுக்கு தான் பெயர் நீதிமான். இந்த கால வேளையில அந்த நீதிமானாய் நாம் மாற வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. கர்த்தர் அதை விரும்பி அதை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் தங்க வேண்டுமா? கையில் வந்த நன்மைகள் நீ சாப்பிட வேண்டுமா? அல்லது சிதறிண்டு போகிற நன்மைகளை கண்டு வேதனைப்படுகிறதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் நீதியாய் நடந்து கொள்ள பிரயாசப்படும் இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்று வாழ்வில் நிறைவேறும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்மை சீர்படுத்தி கொள்ள நீதியை நடப்பிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் மாறுவோம். ஆசீர்வாதம் நம்மேல் தங்கும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கரங்கள் தந்து செபிக்கிறப்பா. ஆசீர்வதிப்பீராக. மாறாத்த தேவன் நீதியாய் நடந்து கொள்ளுவதை அவன் விட்டு விடும்போது ஆக்கினைகள் வருகிறது என்பதை அறிந்து நீதியாய் நடந்து கொண்டால் நன்மைகள் தங்கி இருக்கும் என்பதையும், உயர்த்தப்படுவோம், வளருவோம் என்பதையும் இந்த நாட்களில் அறிந்து கொண்டு நீதியாய் நடக்க எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. நீதியான நம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீதியாய் நடந்து கொள்வோம். ஆமென். ஆசீர்வாதங்கள் கையில் தங்கும். God bless you. Praise the Lord.